சட்டமன்றத்தினுடைய அடுத்த கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு சபை கூடியதும் சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் மறைவுற்ற நிகழ்வு குறித்து இரங்கல் குறிப்புகள் தெரிவிக்கப்படும். மேலும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் TK அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்தும் சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார். அந்த பாக்கி நாட்கள் எல்லாம் வினாக்கள் விடைகள் நாங்கள் உங்களுக்கு அந்த அலுவல் ஆய்வுக்குழுவிலே தெளிவாக சொல்லிடுவோம் எல்லாம். சரி, இப்போ நேற்று நீங்கள் செய்தியாளர் சந்திச்சிருந்தீங்க. அது சம்பந்தமாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் இந்தியாவிலேயே அரசியல் செய்யக்கூடிய ஒரே சபாநாயகர் அப்பா இருக்கார், அதை அவர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அரசியலில் ஓட்டு வாங்கி தானே MLA ஆகி தானே சபாநாயகர் ஆகியிருக்கோம். நன்றி. சரி, சொல்லிடவா? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் அடுத்த கூட்டம் பேரவையினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் சபை ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டு இதுவரை மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 8 பேருடைய இறப்பு குறித்து குறிப்புகள் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் TK அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்து சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2025-26 கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கை அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. வரும் அக்டோபர் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கப்படும் என்று அவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.